ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் அண்ட் ஹவன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட். சரிங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனுனாக பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வெப்சைட் மாதிரி. உங்களுக்கு நிறைய வெப்சைட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கோல் ஆன்சர் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது ஒரு வெப்சைட் தான். அதுக்கான ப்ரூஃப் நான் வந்து ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒர்க் 3 months ஒருத்தர் ஒர்க் பண்ணி 1.5 lakhs கிட்ட 1.5 lakhsல கமிஷன்லாம் போக 1,20,000 கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ப்ரூஃப் வீடியோவும் நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. அதாவது ஒரு 60 rupees ஒரு கேப்ச்சா என்ட்ரி பண்ணுறோம், ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு $1.70 கிட்ட வருது அப்படின்னா நம்ம அது ஒர்க் பண்ணுறவங்க முடியும். இந்த மாதிரி ஜாப்ஸில் நம்ம வந்து ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுறது யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நானும் அதை பற்றி வீடியோ போடாமல் இருந்தது. அதனால் இப்போ வந்து பேமெண்ட் ப்ரூஃப் நான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஒர்க் பண்ணி அவர் துபாயில் இருக்கார், அவர் காமிச்சிருந்தாரு. ஸோ ஜெனுனாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம இதில் முக்கியமான வேலை அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் நம்ம வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம அதில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இதில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதேமாரி மற்றவங்க என்ன பேமெண்ட் ப்ரூஃப் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மட்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதேமாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பார்க்கலாம். fixandhour.com. சரிங்க, இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கீழே பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து லாக்டவுனால் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ சரிங்களா, ஒரு நிறைய பேருக்கு சேலரி கம்மியாக போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அதில் அழகாக ட்ரை பண்ணலாம். இப்போ வெப், மொபைல் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். டிசைன் க்ரியேட்டிவ்னா நம்ம லோகோ டிசைனிங், க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை இதில் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேஷன்னா நம்ம வந்து இப்போ நம்ம அவங்க ஒரு ஆடியோ கொடுத்துருவாங்க, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க் இதில் இருக்குது. சேல்ஸில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸே இல்லை சுத்தமாக, அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். அக்கௌண்ட் அண்ட் கன்சல்டிங் அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் ப்ராஜெக்ட், அதாவது வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சர் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களோட ஒர்க்கு நம்ம வாங்கி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க பற்றி நிறைய கம்பெனி கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பார்ட்னர்ஸ் இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜெனுனாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன், மற்றவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து இந்த இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெப் டெவலப்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிது பாருங்கள். சதீஷ் வானான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கார். $12 அவருக்கு $12 அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது பார்த்திங்கன்னா உங்களோட இது கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் தெரியும். பார்த்திங்கன்னா இந்த தெரியுது பாருங்கள் ப்ரொஃபைல். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொருத்தரும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் டேலண்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், ஷாப்னா ஜாக்கப் சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க. செகண்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் வந்து டோட்டல் 3 ஜாப்ஸ் வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட்டா மைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க எம்டெக், அவங்களோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எம்டெக் முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டெக், பிடெக், நீங்கள் எந்த டிகிரினாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஜெய்ப்பூர், கொல்கத்தா, பார்த்தீங்கன்னா லக்னோ, ஜெய்ப்பூர் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் சூரத்து இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் நம்ம வந்து தெரிஞ்சோ நம்ம வந்து பண்ணாமல் இருக்கணும். கண்டிப்பாக ப்ரொஃபைல் மட்டும் மேக் பண்ணிக்கோங்க. நான் இது எப்படி மேக் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இவங்க வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ எப்படி பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் ஆக்சுவலாக காமிக்கிறதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் வேணால் காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஹவு இட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணுறத போட்டிருக்காங்க. சரிங்களா? பேமெண்ட் ரிலீஸ் இஸ் கான்ஃபிக்ஸ் அவர் கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க கொடுக்குறாங்கல்ல கிளைண்ட்டு, அதில் கொஞ்சம் கமிஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதத்தை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சர். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சைனப் கொடுக்கலாம். சைனப் கொடுக்குறோன்னா இங்கே நீங்கள் எப்பயும் போனால் இதில் வந்து கிளைண்ட்டாக கம்பெனி, நீங்கள் கிளைண்ட் கம்பெனி வச்சுருக்கீங்களா இல்லை ஃப்ரீலான்சிங்கான்னு கேட்குது. ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து யூசர் நேம் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த சிம்பிள் அதெல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க அப்படி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி வச்சா தான் உங்களுக்கு உள்ளே போகும். நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன், சைன்அப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சைன்அப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். ஏன் நிறைய பேர் வந்து சைன்அப் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து இந்த ஃபிக்ஸ் அண்ட் ஹவர்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. நான் என்ன பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து போடணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இது. இப்போ கேட்டகரிஸ் ஆட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து நீங்கள் எதில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெப் மொபைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கா? நான் வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணனால நான் சாஃப்ட்வேர் போட்டுக்கிறேன். மொபைல் டெவலப்மெண்ட்னாலும் மொபைல் டெவலப்மெண்ட் போட்டுக்கலாம். கேம் நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணுங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. டிசைனிங்னா டிசைனிங் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிசைனிங்கில் அனிமேஷன் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி இருக்குது. நீங்கள் எத்தனை ஸ்கில்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லோகோ டிசைனிங் இருக்குது. லோகோ டிசைனிங் அழகாக பண்ணலாம். நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் பண்ண தெரியாதவங்க கூட அழகாக லோகோ டிசைனிங்லாம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நமக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம அதெல்லாம் வேண்டாம். ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு எதாவது தெரியணும் அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்னால் நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் டெக்னிக் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கான்ட்ராக்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாருமே அவங்க ஜாப் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுத்துட்றேன். வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா வெப் டெவலப்பர் சொல்லி போடுறேன். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி டைம் சொல்லி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி போட்டுறேன். உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னா நான் இப்போ நிறைய ப்ரொஃபைல் எடுத்து காமிச்சேன்ல இவங்களெல்லாம் இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுங்க. சரிங்களா? அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட வேண்டாம். கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுங்க. நீங்கள் அவருக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கேட்குறீங்கன்னு சொல்லி போடுங்க. நான் வந்து ஒரு $6 கேட்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா $6 0.60 அதாவது $1 கம்மி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமிஷனாக எடுத்துகிட்டு மீத 5.440 நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதுலேயே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? எஜுகேஷன் ஸ்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். காலேஜ் வந்து அதர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சனால அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பின்னா பி கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடது கொடுக்குறேன். நீங்கள் வந்து சென்னை, கண்ட்ரி இந்தியா, செலக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி சென்னை, ஃபோன் நம்பர். ஆக்சுவலாக இது ப்ரொஃபைல் பிக் கேட்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் ப்ரொஃபைல் பிக் சும்மா இப்போதைக்கு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். நான் வந்து பெருசாக நான் எதுவும் எடுத்து வைக்கலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களோட ப்ரொஃபைல் பிக். ஏன்னா ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஜாப் வந்து சீக்கிரமாக வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் பிக்கை வந்து நல்லா அழகாக பக்காவாக மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஜாப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ள ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணி தரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நியூயார்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாமே டிசைனிங், எஸ்இஓ, இப்போ நிறையா பேத்துக்கு எஸ்இஓவில் சர்ச் இன்ஜினில் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்து பண்ணலாம். ப்ரூஃப் ரீடரு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் லாக்டவுனில் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கணுங்களாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் சரிங்க. ஃபுல் டைம் யூஎஸ் டெவலப்பரு, ஃபண்டமெண்டல், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், ரெக்யர்மெண்ட் ஆஃப் குட் கண்டென்ட் ரைட்டர், லுக்கிங் ஃபார் வீடியோ எடிட்டர்லாம் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு ஸ்கில்ஸே தெரியாது, எனக்கு டெவலப் பண்ண தெரியாது, டிசைன் எந்த ப்ராப்ளம் கிடையாது, வீடியோ எடிட்டிங் எடுத்து பண்ணுங்கள். அதில் பாருங்கள் அவங்க பட்ஜெட் வந்து $100 வரைக்கும் அவங்க லெஸ் தென் $100 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டிசைனிங் இருக்குது, பேஜ் ஸ்பீட் ஆப்டிமைஸ், டேட்டா என்ட்ரி பாருங்கள், டேட்டா என்ட்ரிலாம் இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸலன்ட். சரிங்களா. இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைன் ஜாப்ஸ் இருக்குது. ஃபைன் ஜாப்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஜாப்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் உங்களுக்கு எதாவது வந்துருந்துச்சுன்னா இதில் வந்திருக்கும். ஸோ நமக்கு இப்போதைக்கு எதுவுமே வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெயில் கொடுங்க சரிங்களா. உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதான் உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹவர் நீங்கள் எவ்வளோ கேட்டிருக்கீங்க, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாதான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் மற்றவங்களுக்கு வியூ ஆகும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி அட்ராக்டிவாக கொடுங்க, நீங்கள் எப்படி ஒரு ஆளுக்கு ஜாப் கொடுப்பீங்களோ எப்படி இருந்தால் அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயிலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஜாப் வந்துடும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன கேட்டால் நீங்கள் டாலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து பண்ணி கொடுங்க. நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கம்மியான ரேட்டுக்கு பண்ணி கொடுங்க. போக போக பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ரொஃபைல் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஜாப்ஸ் வராங்க, நீங்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து நிறையா போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நான் வீடியோ உங்களுக்கு ப்ரூஃப் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஐக்கானில் இருக்குது. ஐக்கானில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சரில் ஒர்க் பண்ண ஏர்ன் பண்ண அவனோட சேலரி வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னா எல்லாருடைய அவேர்னஸ்க்காக அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க ப்ரொஃபைல் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஜாப் வந்துச்சு இல்லை மெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர் யூஸ் ஆகட்டும் சரிங்களா. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னமும் எந்த மாதிரி வீடியோஸ் என்ன சொல்லி எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.